Hi friends, இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு கேட்டினா ஒரு கிரேசியான ஒரு எக்ஸ்பெரிமென்ட் தான் गाइस பண்ண போறோம். என்ன அப்படினு கேட்டினா கடல் தண்ணில உப்பு இருக்கு, அதனால அந்த கடல் தண்ணி உப்பா இருக்கு. சரி ஓகே, உங்களை வந்து பாத்தீனா கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. என்ன அப்படினு கேட்டினா கடல் தண்ணில வந்துட்டு எவ்வளவு உப்பு இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அதுக்காக வந்து பாத்தீனா கடலுக்கு போய்ட்டு கடல் தண்ணி வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதில இருந்து வந்து பாத்தீனா உப்பு வந்து நம்ம பிரிச்சு எடுக்க போறோம். நம்ம வந்து இதுக்கு கடலுக்கு போறோம் இல்லையா? எங்க போக போறோம் அப்படினு கேட்டினா நம்ம ஊர்ல இருந்து இந்த சைடுல இருக்க கூடிய ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க கூடிய கோடிய கரைக்கு தான் வந்து பாத்தீனா நம்ம வந்து போக போறோம். ரெடி ஆகீங்களா? வாங்க போலாம். ஓகே गाइस, நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படினு கேட்டிங்கனா நான் சொன்ன அந்த கோடியக்கரை பீச்சுக்கு வந்து பாத்தீனா நம்ம இப்போ வந்துட்டு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீனா எவ்வளவு போட்டு பாருங்க ஈமோக்கிற மாதிரி வந்து பாத்தீனா மொச்சிக்கிட்டு இருக்கு. என்னன்னா மீன் பிடிச்சிட்டு வந்து பாத்தீனா அதை வந்து இறக்கி அந்த வலையில இருந்து எடுப்பாங்களே எடுத்துட்டு வந்துட்டு சேல்ஸுக்கு கொண்டு போறதுக்கு வந்து பாத்தீனா போய்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதான் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம வந்த வேலையை வந்துட்டு பார்க்கலாம். 2 பாட்டில் வந்து எடுத்துருங்க, 1 லிட்டர் பாட்டிலில். இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து பாத்தீனா நம்ம நல்ல தண்ணியை வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் வந்துட்டு 2 லிட்டர் வந்துட்டு கடல் தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னடா இப்போ நான் கலராக இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இருக்கும். புழுவாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்காது. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியை வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்டென்ஷன் போர்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பவர் வந்துட்டு வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கட்டும், நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே இருக்கட்டும். சரி ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சில்வர் பாத்திரத்தில் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். இதை வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 லிட்டர் இருக்கு இல்லையா? 2 லிட்டரையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதாவது வந்துட்டு கொதிக்க வைக்க போகிறது கிடையாது. என்ன பண்ண போகிறோன்னா ஒரே ஒரு 1 லிட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் வந்துட்டு ஊற்றிக்கலாம். ஏன் வந்துட்டு நம்ம 2 லிட்டரையும் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1 லிட்டர் தண்ணியே வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு ட்ரை ஆகிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்றது வந்துட்டு தெரியல. இதில் வந்துட்டு நம்ம 2 லிட்டரையும் ஊற்றிட்டு நம்மளுக்கு ட்ரை ஆகிறது ரொம்ப டைம் ஆனிச்சு அப்படின்னா ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக போயிடும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 1 லிட்டரை மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆஹா வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகே, 2000 வச்சுட்டாங்க. செம்ம ஹீட் ஆகணுமே, என்ன ஆக போகுது அப்படின்றது வந்துட்டு தெரியல, பார்க்கலாம். ஐயோ, ஆரம்பத்துலேயே ரணகலமாக இருக்கு. இந்த சில்வர் பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் நெளிவு இருந்துச்சு. அந்த நெளிவை இப்படி அமுக்கி விட்டுட்டு வச்சேன். அது என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாக் கொடுத்துட்டுங்க. உண்மையிலே பயந்துட்டேன். ஐயோ சரி ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகல. சரி நமக்கு A few minutes later. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி வந்துட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு விஷயங்க, நம்ம நார்மல் தண்ணி வந்துட்டு கொதிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா இந்த தண்ணியை வச்சுட்டு கொதிக்க வச்சப்போ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொதிக்கலை. சரி, இது ஒரு வேளை வந்துட்டு பாயிலிங் பாயிண்டில் இதுக்கு அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கூகுள் மாதாச்சிட்ட கேட்டப்போ அது சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்துட்டு நார்மல் வாட்டரை விட சால்ட் வாட்டர் வந்துட்டு கொதிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அதிகமாக தான் ஆகும், பாயிலிங் டெம்பரேச்சர் வந்துட்டு அதிகம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. எதனால அப்படின்றதுக்கான ரீசன் வந்துட்டு நான் பார்க்கல. ஏன்னா நீங்கள் இருக்கீங்களா, உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ரீசனால வந்துட்டு அதோட விட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான பதில் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்கிறீங்க. உங்களோட ஆன்சர் வந்துட்டு எந்தளவுக்கு கிரேசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப வேணாம், கிரேசியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? One hour later. ஓகே, வந்து பாருங்களேன், இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சுண்டி வந்துட்டு வந்திருக்கு பாருங்கள். இது வர்றதுக்கு வந்துட்டு எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பா எங்கே பார்த்தாலும் தெரிக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உப்பு வந்துட்டு வந்துடுச்சு. ஆனால் ஏன் இந்த மாதிரி தெரிக்குது அப்படின்றது வந்துட்டு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் உப்பு தான் இருக்கும், அது கூட இருக்காது. ஆனால் வந்து எவ்வா 4 பக்கமும் தெரிக்குதுங்க. ஹீட்டை ஏற்றவே முடியல கொஞ்சம் கூட. ஒரு 1000 வச்சாங்க அப்படின்னா இப்போ தெரிய ஆரம்பிச்சு பாருங்க. எப்படியா இருந்தாலும் இந்த உப்பு வந்துட்டு நம்ம எடுக்கிறோம். எப்பா உப்பு வந்திருக்கு தெரியுதா? போகிறேங்க, அந்த உப்பு வந்துட்டு நல்லா எப்படி சொல்கிறது,
அன்னப்பூர்ணா சால்ட்டு மாதிரி நல்லா மாவு மாதிரி எடுக்கிறோம். அதுக்கு தான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். எப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு உப்பு வந்துட்டு கிடச்சிடுச்சு. இங்கே பாருங்கள் என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீட் அதிகமாகி பவுடர் ஸ்டேஜ் வேறு மாதிரி ஆகிட்டு உப்பு பார்த்தீங்கன்னா. சரி, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வெடிக்கிறதே இப்போ தாங்க நின்றுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் நேரத்துக்குள்ள அங்கே வெடிக்குது, இங்கே சதறுது. இந்த டேபிள் வந்துட்டு பாருங்கள், டேபிள் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் உப்பு தான். ஏன் இப்படி வெடிச்சிது அப்படின்றதுக்கான ரீசன் வந்துட்டு எனக்கு தெரியல. 1 லிட்டர் சீ வாட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ உப்பு வந்துட்டு கிடச்சிருக்கு. ஆனால் இந்த உப்பு வந்துட்டு நம்ம பண்ணதுனால எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு எப்படி சொல்கிறது, நார்மலாக வந்துட்டு ஒயிட்டாக கிடையாது. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலில் இருக்க மண் மாதிரி இருக்குது. கடல் சேரு அப்படின்னு சொன்னோம்ல, கடல் ஓரத்தில் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்பா என்ன சொல்கிற போகிறேன், அடுப்பு வேறு ஆன்லேயே இருக்குது. உண்மையிலே வந்துட்டு இது வந்து சாதாரண உப்பு கிடையாதுங்க, அல்டிமேட் உப்பு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஒரு கரிப்பு. என்ன சொல்கிறது, ஒரு அண்டா நிறைய குழம்பு வைக்கிறோம் அப்படின்னாலும் இந்த ஒரு கரண்டியை போட்டோம் அப்படின்னாலே போதும், ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா செம உப்பாக மாறிடும் போல இருக்குது. ஏன்னா வீட்டில் இருக்கிற உப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு வந்துட்டு எவ்வளோ கரிக்கும் அப்படின்றது நம்மளுக்கே வந்துட்டு தெரியும். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப செம்ம ஜாஸ்தியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா உப்பு கரிக்குதுங்க உண்மையிலே. சரி, ஓகே, நம்மளுக்கு இந்த தண்ணியிலேருந்து எவ்வளோ உப்பு வந்துட்டு கிடச்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு பார்த்திங்கன்னா செக் பண்ண போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் உப்பு வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெயிட் மிஷின் வந்துட்டு ஒன்று இருக்குது. ஓகே, வேறு அர்ஜென்ட்டுக்கு ஆனாவாது. உப்பு உண்மையிலேயே வந்துட்டு தயாரிக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு வந்திருக்கோம். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா மழை டைம்னால வந்துட்டு இங்கே வேலை வந்துட்டு நடக்கலை. அதனால் உங்கள்கிட்டையும் வந்துட்டு கிளியராக வந்துட்டு அதை காமிக்க முடியல. இன்னொரு விஷயம், நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் வந்துட்டு ஒரு 30 கிராம் தான் கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொன்னோம் இல்லையா. இவங்களும் அதே போல் 1 லிட்டர்லேருந்து ஒரு 30 கிராம் தான் எடுத்தாங்க அப்படின்னா இவங்களோட நிலமை வந்துட்டு என்ன வருது, இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்றத சிம்பிளாக வந்துட்டு சொல்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் என்னங்கிறது வந்துட்டு எனக்கு சொல்ல தெரியல. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர் மோட்டர் வந்துட்டு இருக்குது. இங்கே இருந்தால் வந்துட்டு பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியை வந்துட்டு வெளில எடுப்பாங்க. வெளியில் எடுத்து இந்த மாதிரி தொட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேக்கி கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சூரிய ஒளி பட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்துட்டு மேலே போய் உப்போட அளவு வந்துட்டு அதிகமாகும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு இந்த சைடில் பாத்தி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. எல்லாம் தண்ணியில் முழுந்தி கிடக்கு. அந்த இடத்துக்குள்ளார விட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா சூரிய ஒளி மூலமாக அதில் ஆவியாகி அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உப்பு கிடைக்கும். இப்போ நம்ம 1 லிட்டரில் வந்துட்டு ஒரு 30 கிராம் தான் கிடைக்கிது அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணுறதுல கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராம் வந்துட்டு ஒரு 60 கிராம்னு சொல்லலாமே. எனக்கு கிளியராக தெரியல, இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு 60 கிராம் கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, மிஷின் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதில் இந்த டேர் பட்டனும் வந்துட்டு ஒர்க் ஆகாது. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு பிளேட்டை மட்டும் வைக்கிறேன். பிளேட்டை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிராம் இருக்குன்னா ஒரு 50 கிராம் இருக்கா. இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த சால்ட்டு வந்துட்டு கொட்டுறேன். எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 63. எவ்வளோனா ஒரு 13 கிராம் தாங்க. 1 லிட்டர் தண்ணியை வந்துட்டு நம்ம காய்ச்சி சுண்டை காய்ச்சி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்காந்து முக்கினத்துக்கு ஒரு 13 கிராம் உப்பு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இந்த பாத்திரத்துக்குள்ளே ஒட்டியிருக்க சால்ட்டுன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம் 6 கிராம் இருக்குமா, அவ்வளோதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார வந்துட்டு ஒட்டியிருக்கும். சரி, ஓகே, ஒரு 20 கிராம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணியிலேருந்து வந்துட்டு நம்மளால் வந்துட்டு எடுக்க முடியுது. சரி, உங்களுக்கு ஒரு வேளை வந்துட்டு உப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு செயலை வந்துட்டு நீங்கள் செய்வீங்களா அப்படின்றத வந்துட்டு பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். யாரும் வந்துட்டு ஆனால் திட்டாதீங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் வந்துட்டு வேறு ஏதாச்சும் கிரேசியாக வந்துட்டு எதனா வீடியோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு பண்ணலாம். இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்துட்டு வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்துட்டு ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க, தப்பே கிடையாது. மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.